சென்னையில் 6 நாட்களாக நடைபெற்று வந்த இடைநிலை ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டும் ஆசிரியர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனிடையே அரசுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இந்த நிலையில் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு கோரிக்கையை ஆய்வு செய்து தகுந்த பரிந்துரைகள் அளிக்க குழு ஒன்று அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டார். இதனை ஏற்று போராட்டத்தை கைவிடுவதாக இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏனெனில் இதுவரை நியமிக்கப்பட்ட எல்லா குழுக்களும் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்காக நியமிக்கப்படும். ஆனால் எங்களுக்கு முதல் முறையாக எங்களுடைய பாதிப்பை உணர்ந்த ஒரு தாய் உள்ளத்தோடு தந்தை உள்ளத்தோடு அதை உணர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சமூக நீதி காக்கும் ஐயா எங்களுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு விரைவில் அதற்கான முடிவையும் கண்டிப்பாக எட்டுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் 6 நாட்களாக நடத்தி வந்த இந்த உண்ணாவிரத போராட்டத்தினை அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 8880 300 300.